ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மலையடிவாரத்தில் கொன்னு புதைக்கப்பட்ட இன்ஸ்டா பிரபலம் தீபிகா டீச்சர் கொலை வழக்கில் இப்போ பழிக்கு பலியா மற்றொரு கொலை நடந்திருக்கு. மகளின் மரணத்திற்கு தந்தை எடுத்த ரிவெஞ்ச் கொலையின் பின்னணி என்ன? இன்ஸ்டா பிரபலம் தீபிகா டீச்சர் கொலை. இந்த செய்தியை அவ்வளவு எளிதில் யாரும் மறந்திருக்க முடியாது. ஹோம்லி லுக்கில் கியூட்டாக ரீல்ஸ் போட்டு நெட்டிசன்களின் மனதில் ஹார்ட்டை பறக்கவிட்ட இளம் டீச்சரின் கொலை வழக்கு கடந்த ஒரு வருடத்திற்கு முன் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த வழக்கிற்கு பழிவாங்க தற்போது அரங்கேறி உள்ளது ரிவெஞ்ச் மர்டர். கர்நாடகா மாநிலம் மாண்டியா மாவட்டம் பாண்டவபூர் மாணிக்கையனஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் தீபிகா. 28 வயதான இவருக்கு லோகேஷ் என்பவருடன் திருமணமாகி 8 வயதில் ஒரு மகள் உள்ளார். தீபிகா மேலுக்கோடு என்ற பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வந்தார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ரீல்ஸ் வீடியோ போடுவது வழக்கம். இதனால் இன்ஸ்டாவில் தீபிகா டீச்சர் பலருக்கும் கனவு கன்னியாகவே இருந்துள்ளார். இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதி காலை வழக்கம் போல் பள்ளிக்கு சென்ற தீபிகா மீண்டும் வீட்டுக்கு திரும்பி வரவில்லை. பல இடங்களில் தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை. செல்போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்ததால் குடும்பத்தினர் தீபிகாவை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். புகாரின் பேரில் போலீசார் தீபிகாவை தேடி வந்தபோதுதான் 2 நாட்களுக்கு பின் மேலுக்கோட் யோக நரசிம்ம சுவாமி கோயிலின் மலை அடிவாரத்தில் புதைக்கப்பட்ட நிலையில் ஒரு இளம் பெண்ணின் உடல் பாதி அழுகியபடி இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடனே சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை தோண்டி எடுத்து ஆய்வு செய்ததில் அது காணாமல் போன தீபிகா தான் என்று உறுதியானது. இதனால் தீபிகாவை யார் கொன்றது, என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ள போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் 20ஆம் தேதியன்று மலையடிவாரத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் சண்டை போட்டுக் கொண்டிருந்த வீடியோவை கோவிலில் இருந்த ஒரு பக்தர் செல்போனில் படம் பிடித்து வைத்திருந்துள்ளார். அந்த ஆதாரத்தை போலீசார் கைப்பற்றி விசாரித்ததில் அதில் இருந்தது கொல்லப்பட்ட தீபிகாவும் மாணிக்கையனஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த நிதிஷ் என்ற வாலிபரும் தான் என தெரிந்தது. உடனே தலைமறைவாக இருந்த நிதிஷை போலீசார் தேடி பிடித்து விசாரித்த போதுதான் தீபிகாவை கொன்று புதைத்த பின்னணி அம்பலமானது. நிதிஷும் தீபிகாவும் ஒரே ஊரைச் சேர்ந்தவர்கள். இன்ஸ்டாவில் தீபிகாவின் ரீல்ஸ் வீடியோக்களுக்கு லைக் கமெண்ட்களை பறக்கவிட்டு அவருடன் நெருங்கி பழகியுள்ளார். 22 வயதான நிதிஷ் அக்கா அக்கா என்று அடிக்கடி தீபிகாவின் வீட்டிற்கு வருவதும் போவதும் வழக்கம். அந்த அக்கா தம்பி உறவை ஊருக்குள் தவறாக திரித்து பேசியிருக்கிறார்கள். இதனால் குடும்ப நலன் கருதி நிதிஷுடன் பேசுவதை தவிர்த்திருக்கிறார் தீபிகா. நிதிஷ் எவ்வளவோ முயற்சித்தும் தீபிகா பேச தயாராக இல்லை. இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று பிறந்த நாள் என்பதால் தீபிகாவை நேரில் பார்க்க அழைத்திருக்கிறார் நிதிஷ். தம்பிக்காக புது சட்டை வாங்கிக் கொண்டு மலையடிவாரத்திற்கு சென்றுள்ளார் தீபிகா. அங்கே தன்னுடன் மீண்டும் பேசும்படி மன்றாடி இருக்கிறார் நிதிஷ். குடும்பம்தான் முக்கியம் என தீபிகா கராராக பேச இருவருக்கும் இடையே சண்டை வெடித்திருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த நிதிஷ் தீபிகாவின் கழுத்தை நெரித்து கொன்று குழி தோண்டி புதைத்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் நிதிஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறைக்கு சென்ற நிதிஷ் சமீபத்தில் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார். போதாத குறைக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று நிதிஷின் சகோதரிக்கு திருமணம் நடந்து முடிந்திருக்கிறது. அந்த பெண் கணவனுடன் சந்தோஷமாக செல்வதை தீபிகாவின் தந்தை பார்த்துள்ளார்.
மேலும் இந்த கல்யாண வேலைகளை பிணையில் வந்த நிதிஷ் தான் முன்னின்று செய்திருக்கிறார். தனது மகளை கொன்றுவிட்டு குடும்பமே கல்யாண குஷியில் குத்தடிக்கிறதா என்று கொதித்து போயிருக்கிறார் தீபிகாவின் தந்தை வெங்கடேஷ். இதனால் கொலைவெறியுடன் கையில் கத்தியோடு நிதிஷை பழிவாங்க சென்றுள்ளார். அப்போது டீக்கடையில் அமர்ந்திருந்த நிதிஷின் தந்தை நரசிம்ம கவுடா வெங்கடேஷை கண்டித்திருக்கிறார். இதனால் மொத்த கோபமும் நரசிம்ம கவுடா மீது திரும்பிவிட அவரை கத்தியால் குத்தி கொன்றுவிட்டு தப்பி ஓடியிருக்கிறார் வெங்கடேஷ். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் மகளின் கொலைக்கு பழிவாங்கிய தந்தையை வலை வீசி தேடி வருகின்றனர். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.